தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமே வச்சுருக்கிறாங்க. உடனடியாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபஸ்ட்டு இது சொல்கிறேன். நான் தேர்வு நடைபெற்ற நாட்கள் 28/3/2025 முதல் 15/4/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,71,239. மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களின் எண்ணிக்கை 4,36,120. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261, ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். இதில் மாணவியர் 4,17,183, 95.88% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 4,78,000, அதாவது 91.74% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 15,652. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.